ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் நல்ல ஒரு ஃபோமியான ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காஃபினாலே அதில் நல்லா அப்படி ஃபோமோடு இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு காஃபியை நாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை இதில் போட்டுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது இந்த நெஸ்கஃபே கோல்ட் டீகாஃப் தான் எடுத்திருக்கேன். இல்லை கேஃபைன் இருக்காது ரொம்ப. ஸோ இதை தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் இப்போது ஒரு ஸ்பூன் எடுக்க போகிறேன். இந்த ஸ்பூனுக்கு கூட கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நெஸ்கஃபேல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் எடுத்துருக்கிறது டீகாஃப்னு ஒன்று எடுத்திருக்கேன். இன்னுமே நிறைய மாடல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நான் எப்போவுமே காஃபி டீ எதுவாக இருந்தாலும் அதுக்கும் நாட்டு சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அது போட போகிறேன். இப்போ அது ஒரு 1 ஸ்பூன் to 1.5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம கொதிக்க வச்ச பாலிலேருந்து ஒரு ஸ்பூன் மில்க் மட்டும் எடுத்து இதுக்குள்ளே விட்டு இதை நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காஃபி அண்ட் சுகரை நல்லா கொஞ்சமாக தான் நம்ம பால் விட்டுருக்கோம். அந்த கொதிச்சுட்டு இருந்த பாலில் கொஞ்சமாக அந்த பாலை விட்டு நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கூட பால் விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே விடக்கூடாது. ஸோ இதை நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பீட் பண்ணணும். தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படி நம்ம நல்லா பீட் பண்ணணும். அது இப்போ அந்த சுகர் அண்ட் காஃபி பவுடர் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நாம் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் பாலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எக்ஸாக்டாக 1 கப்பு தான் எடுத்தேன் பால். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஃபோம் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம சுகர்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற்ற போகிறோம்.
காஃபியில் கேஃபீன் வேண்டாங்கிறவங்க இந்த டீகேஃப் வாங்கலாம். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் காஃபியை இப்போ இதில் சர்வ் பண்ணுற கப்பில் நாம் இப்போ ஊற்றிக்கலாம். ஈவன் இந்த ஃபோம்ஸையும் நம்ம சேர்த்தே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோமி ஃபில்டர் காஃபி இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஃபோமி இன்ஸ்டன்ட் காஃபி. ஃபில்டர் காஃபியும் நான் ஃபோமியாக போடுறேன், அது இன்னொரு நாள் உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இது இப்போது இன்ஸ்டன்ட் காஃபி, ஃபோமி இன்ஸ்டன்ட் காஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களாம் நினைக்கலாம் காஃபிக்கு கூட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்களான்னு. டெஃபினட்டாக யூஸ் பண்ணிட்டேங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ இல்லை, நாங்கள் சேஞ்ச் ஆகி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸாகவே இப்படி தான் குடிச்சிட்ருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye, take care.